குவைத்தில் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று உலக இராணுவ வட்டாரங்களை பதற வைத்துள்ளது. 3 அமெரிக்க F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த F-15E விமானங்கள் என்பது சாதாரண போர் விமானங்கள் அல்ல. அமெரிக்காவின் மிகவும் திறமையான பல துறை தாக்குதல் விமானங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இந்த சம்பவம் நடந்தது எப்போது? ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் குவைத் வான்வெளியை ஊடுருவிய அதே நேரத்தில் அமெரிக்க விமானங்கள் தரையிறங்க முயன்றதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் ஏற்பட்ட அடையாள குழப்பமே இந்த விபத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணை தெரிவிக்கிறது. அதாவது இது எதிரி தாக்குதல் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்லி ஃபயர் விபத்து என பார்க்கப்படுகிறது. தற்போதைய போர் சூழலில் பிராந்தியத்தில் மிக உயர்ந்த ஹை அலர்ட் நிலை அமலில் இருந்தது. ஈரானின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களால் பாதுகாப்பு படைகள் மிகுந்த பதற்றத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் வானில் நுழைந்த விமானங்களை எதிரி என தவறாக அடையாளம் கண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுகிறது. வீழ்த்தப்பட்ட 3 விமானங்களிலும் இருந்த 6 விமானிகள் அதிர்ஷ்டவசமாக பாராஷூட் மூலம் குதித்து தப்பியுள்ளனர். அவர்களை குவைத் மற்றும் அமெரிக்க மீட்புக் குழுவினர் மீட்டு அலி சாலம் ஏர்பேஸ் விமான தளத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கமாண்ட் சென்ட்காம் இது ஒரு துரதிர்ஷ்டவசமான விபத்து என்றும் குவைத் அரசுடன் இணைந்து முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இப்போது உலக இராணுவ ஆய்வாளர்கள் கேட்கும் கேள்வி ஒன்றுதான். உயர் பதற்ற நிலை தொடர்ந்தால் இது போன்ற ஃப்ரெண்ட்லி ஃபயர் சம்பவங்கள் அதிகரிக்குமா அல்லது இது ஒரு தனிப்பட்ட தவறா? மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் அதிதீவிர பதற்றம் உலகத்தை மேலும் ஒரு பெரிய மோதலுக்கு தள்ளுமா? இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். மேலும் இத்தகைய சர்வதேச பாதுகாப்பு மற்றும் போர் செய்திகள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.